கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்வோம், கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி. இந்த குரலை ஏன் நம்ம இன்னைக்கு ஒழிச்சுட்டு இருக்கோம்னா, இது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்தியாவை தாண்டி பல உலக அளவில் வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னா இன்னைக்கு இதுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ் தளத்தில். ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி போட்டு பாஜகவை போட்டு வருவாருன்னு வறுத்து எடுத்துக்கிருக்காங்க. பிரதமர் மோடியை வந்து உப்பு கண்டம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு உப்பு கண்டம் போட்டிருக்காங்க. அதனுடைய பின்னணி அரசியல் என்ன இருக்கிறது? அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு பின்புலமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏற்படுறதை நம்ம எப்படி பார்க்கலாம் என்பதை பற்றி அந்த காணொலியில் இருக்கும். அதாவது கரூரில் நேற்று வந்து ஒரு கூட்டம் நடக்கிறது. அதில் வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து பங்கேற்காரு. அண்ணாமலை பங்கேற்றான்னா அவங்களோட கட்சி சார்ந்தது ஏதாவது ஒன்று பேச வேண்டியதுன்னா, வழக்கமாக நீங்கள் வந்து ஒன்று கூவீங்களா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லை, நம்ம இந்திய ஒன்றிய அரசனுடைய ஆட்சியில் வந்து சொர்க்கத்தில் இருக்க மாதிரியே தமிழ்நாட்டில் நம்ம நரகத்தில் இருக்க மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை பேசிக்கிட்டு இருப்பாரு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதில் பேசின பல்வேறு கருத்துக்களை பேசுறாரு. அதுல உதயநிதி சார்ந்த ஒரு கருத்து பேசுறாரு. மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பாக்கலாம். அதான் நீங்கள் என்ன கடந்த காலங்களில் கோ பேக் மோடின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்க, தைரியம் வந்து சொல்லி பாடுறா பாப்போம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டை வச்சுன்னு செஞ்சுட்டாங்க. அந்த நீங்கள் ஒரு வடிவேல் படத்தை பார்த்துருப்பீங்க. இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு அப்படியே ஒரு ஆளாக வருவாங்க. இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் சரிப்பட்டு வர மாட்டான், அந்த மாதிரி பல கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்துட்டு, நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி மோடிக்கு எதுக்கு இன்னைக்கு கெட் அவுட் மோடி சொன்னாங்கன்றது தெரியாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய மோடி எதிர்ப்பினுடைய ஏன்னா அண்ணாமலை வந்து அமித்ஷாவோட டீமு. அமித்ஷா டீம் சில பேர் இருக்காங்க. அந்த கட்சியில் உட்கட்சி பூசல் வந்து பல இருக்கிறது. வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவங்களாம் மோடி டீமு. அப்புறம் நட்டா டீம் ஒரு சில ஆள் இருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி பல்வேறு நபர்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க. தமிழ்நாடு பாஜக இப்படி தமிழிசைக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அண்ணாமலைக்கு ஒரு டீம் இருப்பாங்க, வானதிக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அங்கே திருநெல்வேலி போன்ற பகுதியில் வந்து நயனாருக்கு டீம் இருப்பாங்க. ஏற்கனவே தமிழிசை டீமு அண்ணாமலை டீம்லாம் வந்து சண்டை போட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அக்கா தம்பின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து மோடி எதிர்ப்பு வந்து அண்ணாமலைகிட்ட வந்து சில நாட்களாக இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணானா, மோடி வந்து உலகத் தலைவர், நீங்கள் எப்படி அந்த உலகத் தலைவர் நீ எப்படி கொச்சைப்படுத்தலாம்? உனக்கெல்லாம் அவ்வளோதே மரியாதை. பால்டாயில் பாபுன்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து வம்பிழுக்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனே உதயநிதி இன்னைக்கு சம்பவத்தை கொடுத்துட்டாரு. நான் அங்கே எங்கள் வீட்டில் தான் தலைவர் இருப்பேன், இன்னைக்கு வந்து சாயங்காலம் நிகழ்ச்சி நடக்குது, தைரியம் வந்து நேரில் பார்த்துக்குறோம் போது அண்ணா சிலைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னு உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா எங்கிட்ட கெட் அவுட் மோடின்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு. வட இந்திய கரைகளுக்கு என்னன்னு தெரியல, என்னடா அங்கிட்டு கெட் அவுட் மோடின்ட்டு எக்ஸ்ட்ரா ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுன்னு பார்த்தா போட்டு அண்ணாமலை பேசிக்கலாமாடா அப்படி போட்டு கொள்ளுவாங்க. ஊருக்கு வந்தாதான் இந்த கோபேக் மோடின்னு சொல்லி போட்டு கொள்ளுவீங்க. உங்கள் தொல்லையே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ளைட்டில் வரேன், ஃப்ளைட்டுக்கு பலன் ஓட்டு குடும்பப்படுத்துறீங்க. இந்த மாதிரி நம்ம பல கருத்துக்கள் மோடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து அந்த ஒரு வடிவேல் படத்தில் வர மாதிரி, குருநாதா என் குருநாதன் வந்துட்டான்டா, வாடா பாடுறா, இப்போ தொட்டு பாடுறா, இப்போ இருந்து பாடுறான்னு சொன்னோன்னா சாணி எடுத்து அடிப்பாங்க. அது மாதிரி சாணி எடுத்து அடிச்சிட்டாங்க. இது நம்மளோட கருத்துலாம் கிடையாது. அண்ணாமலைக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச நாகரிகம் இருக்குதா? இப்போ அண்ணாமலைக்கு நம்ம கேள்வியெல்லாம் கேட்குறோம். வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மாணவனுடைய கல்விக்கான பல நிதிகள் தர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கேட்டு வாங்கி கொடு. அவ்வளோ ரோசம் வெக்கமான சூடு சோறனா இருந்தால் அதெல்லாம் வாங்கி கொடு. இப்போ அண்மையில் கும்பமேளான்னு ஒன்றுலாம் இருக்குது. தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்காங்க. 50 கோடி பேர் போயிருக்காங்களாம். அங்கேயே பெல்றாங்க, அங்கேயே மூத்தத்தை இது பண்ணுறாங்க, அங்கேயே குளிக்கிறாங்க, அதே புனித நீர்னு சொல்கிறாங்க. அதை வாட்டர் கேனில் பிடிச்சி வந்து இங்கே இருக்க குழந்தை குட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. மாசு கட்டுப்பாடு வாரியம்னா இருக்கா என்னன்னே தெரில. ஒரு நதியில் போய்ட்டு இப்படியே தேவையில்லாமல் ஏதாவது அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்து அதை புனித நீர்னு சொல்லுவாங்க. அதை கும்பமேளான்னு சொல்லியிருக்காங்க. கும்பமேளத்தை தாண்டி வரும்போது ரயிலில் வட இந்தியக்காரங்க குடும்பம் தாங்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் பயணிகள்லாம் வராங்க, ஜன்னல் அடித்து உடைக்கிறாங்க, கதவை உடச்சி உடைக்கிறாங்க. அந்த இதில் இருக்கும் கண்ணாடியிலான அந்த பிளாஸ்டிக்கான ஜன்னலை வந்து உடச்சி குத்திட்டு வந்து ரிசர்வ், அதாவது ஏசி பெட்டியிலே வந்து வராங்க. இதெல்லாம் கண்டித்து அண்ணாமலை பேச வேண்டியது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையாக இருப்பேன்னா இதெல்லாம் பேசு. பல நிதிகள் வரல. ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கான கல்வி நிதி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து இன்னொரு மொழி ஏதாவது ஏற்றுக்கணும்னு சொல்கிறார். இன்னொரு மொழி வந்து மக்களுடைய போராட்டம் ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் யாராவது கேட்டாங்களா, எங்களுக்கு 3வது மொழி வேணும், நாங்கள் இன்னொரு மொழி படிக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இவங்களோட வந்து இது ஹிந்தி திணிப்பை வந்து மறைமுகமாக வந்து அண்ணாவர்களுடைய காலத்தில் அப்படிதான் ஹிந்தி திணிப்பு கொண்டு வந்தாங்க. அப்போ மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அண்ணா அவர்கள் வந்து வெற்றி கண்டாங்க.
அதனைத் தொடர்ந்து அவர் ஆட்சிக்கு வரும்போது சுயமரியாதை திருமண சட்டம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் சூட்டினது, இருமொழி கொள்கை தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணா அவர்களுடைய அந்த 1967 தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வந்து திராவிட இயக்கங்கள், திமுக, அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் என்னதான் கட்சிக்குள்ள சில சண்டைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் வேண்டுமான பல பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து தேவையில்லாமல் பேசிக்கிருக்காரு. இப்போ நீங்கள் கெட் அவுட் மோடி சொன்னோம்னா கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லுவான். இதெல்லாம் ஒரு தலைமை பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் போகிறாங்க. பல இடங்களுக்கு போயிட்டு அவங்க வந்து அவங்க விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்து பல இடங்களில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களே வந்து அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலை எப்படி கூப்பிட்டுருக்காங்க, ஆடுன்னு கூப்பிட்டுருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தேவையாடு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. அண்ணாமலை அவர்கள் வந்து இது போன்ற கீழ்த்தரமான செயலாம் நம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு வந்து பண்படுத்தப்பட்ட மண். இங்கே வந்து தொடர்ந்து மத கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சிலதை பேசிக்கிறேன். திருப்பூரன்றதுக்கு வந்தோம்னா இது சிக்கந்தன் மலையா முருகன் மலையான பிரச்சனை கிளப்புறது, இவங்க உதயநிதியை பார்த்து ஏதாவது பேசுறது, நான் தனியாக வரேன்னு சொல்கிறது, அறிவாலயத்தினுடைய செங்கலை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லிக்கிறது, நீ ஏதாவது கொத்தனாராக இருக்கியா, அதில் கூடுதலாக சொல்லிக்கிறாரு. நான் வந்து நீ உங்கள் தாத்தா உங்கள் ஐயா கலைஞர் இருக்காரு, உங்கள் அப்பா ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காரு தலைவா, நாங்களாம் வேற மாதிரி, நான்லாம் ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டேங்கிறாரு. நீ பாஜக தலைவர்கள் வந்து எப்படி வந்த, ஏதாவது வட்ட செயலாளர் இருந்தியா, கிளை செயலாளர் இருந்தியா, பேரூர் செயலாளர் இருந்தா, ஒன்றிய செயலாளர் இருந்தியா, இல்லை மாவட்ட செயலாளர் இருந்தா, ஸ்ட்ரெயிட்டாக வந்த, நீ எதனால வந்த, உன்னுடைய பண பின்புலங்களுக்கும் தெரியாமலா இருக்கும். அதில் சிபிஎஸ்சி ஸ்கூலு அதுன்னு பேசுகிற, மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிற, தனியார் ஸ்கூலில் வந்து பல இது வந்து அவங்களுக்கு ஏற்றதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து அதை ஒன்றும் ஏற்றுக்கிறது கிடையாது. தனியார் ஸ்கூலில் எங்கேயாவது சத்துணவு கொடுக்குறாங்களா, தனியார் ஸ்கூலில் ஏதாவது புக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, எல்லாமே காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நீ ஏதோ தனியாரோட வந்து ஏன் ஒப்பிட்டு பேசுகிற, ஏன் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாம் யாருமே வந்து தனியார் ஸ்கூலில் நடத்தலையா, கொங்கு மண்டலத்தில் வந்து எந்த தனியார் ஸ்கூலுமே இல்லையா, அதென்ன விஜய், உதயநிதி, திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மட்டுமே இது பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து நாகரிகமான அரசியல் வந்து பேசணும். தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்யுங்க, அதை தாண்டி வந்து அவதூறை பரப்பாதீங்க. ஆளுங்கட்சி சரியாக செயல்படலையா, அதில் வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் மக்களுக்கு வேணுன்ற மாதிரியான கருத்தை வைங்க. அதை விட்டுவிட்டு தொடர்ந்து சர்ச்சையாகிட்டு பேசுகிற மாதிரி, வாடா போடான்னு உரிமையில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ட்விட்டரில் தான் ட்ரெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீ நாளைக்கு நேரில் போனால் வெளுத்துருவாங்க. அது வந்து தனியாக வேற வரேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணா பழைய திமுக வந்து நீ பார்க்கணுமான்ற மாதிரி பல கருத்துக்கள் தான் நமக்கு வருது. ஏன்னா அப்போலாம் வந்து பேசவே முடியாது, அந்தளவுக்குலாம் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஜனநாயக முறையில் ஒரு அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு திமுகவினராக இருக்காங்க. அதனால வந்து அரசியல் ரீதியாக கருத்தை வைக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு வந்து தொடர்ந்து போச்சுன்னா இன்னும் பழைய திமுக வந்து நேரடியாக இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். எனவே நம்ம இந்த பேட்டியின் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா, அண்ணாமலை வந்து இந்த மாதிரியான சர்ச்சையை பேசுகிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறோன்னா, ஒன்றிய அரசு வந்து நீ அவ்வளோ தைரியம் தெம்பு திராணி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி ஏதாவது கொண்டு வர சொல்லு. அதை விட்டுவிட்டு நீ சும்மா வந்துட்டு நீயா நானான்னு பேசிக்கிட்டு டைவர்ட் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காத. உண்மையிலேயே உனக்கு தெம்பு திராணி இருந்துச்சுன்னா நிதியை கொண்டு வா, இல்லைன்னா நீ வெட்டியாக வந்து ஓரத்தில் உட்காரு. 2026 பாஜகவுக்கு வந்து மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தக்க பாடத்தை போட்டுவாங்க. அண்ணாமலைக்கு எனக்கு தெரியும் தமிழ்நாடுன்னா என்னன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டியாக வந்து பேசிக்கிட்டு ஒரு பரபரப்பாக இருக்கிறதுனால நீ பெரிய தலைவர் நினச்சிக்கிருக்காத ராஜா. உன்னை வந்து சேகர்பாபு இன்னைக்கு கூட சொன்னார், நாங்கள் திமுகவினுடைய அடிமட்ட தொண்ணு நிப்பாட்டி உன்னை தோக்கடிப்போன்ற மாதிரியான கருத்தை கூட சொல்லியிருக்காரு. அந்த நிலைமை தான் உனக்கு உருவாகும். எனவே வார்த்தையை குறைச்சிக்கோ, வாயும் கொஞ்சம் குறைச்சி பேசு, இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியலிருந்து அண்ணாமலை அப்புறப்படுத்தப்படுவார்.